Good morning students. After a very long time நம்ம மீட் பண்றோம். இன்னைக்கு நாம physicsல atoms என்ற சாப்டர்ல இருந்து distance of closest approach அந்த டாபிக்கை பத்தி நாம படிக்க போறோம். First of all, distance of closest approach னா என்ன? When an alpha particle is directed towards the center of the nucleus of any atom, the alpha particle will move close up to a point r0 from the center of the nucleus, and then it will retrace its path. என்ன சார் இது எனக்கு சரியா புரியல அப்படினீங்கன்னா, நீங்க ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை towards the center of the nucleus of any atom க்கு நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஆல்பா பார்ட்டிகிள் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து r0 என்ற டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அதுதான் closest approach. அதுதான் distance of closest approach of the alpha particle. அதாவது இந்த r0 வரைக்கும் அந்த ஆல்பா பார்ட்டிகிளால வர முடியும். அதுக்கப்புறமா due to repulsive forces இந்த ஆல்பா பார்ட்டிகிள் அது எந்த பாத்ல வந்ததோ அதே பாத்தை ரீட்ரேஸ் பண்ணும். ஏன் வந்து இது ரிப்பல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்பா பார்ட்டிகளும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த நியூக்ளியஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, கண்டிப்பாக பாசிட்டிவும் ரிப்பல் பண்ணும் இல்லைங்களா? ஸோ இனிஷியலாக இந்த ஆல்பா பார்ட்டிகளுக்கு கைனடிக் எனர்ஜி நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் அது டுவர்ட்ஸ் தி நியூக்ளியஸ் வர 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 என்ன ஆகுன்னா, கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகி கடைசியில் கைனடிக் எனர்ஜி 0 ஆகிடும். அந்த கைனடிக் எனர்ஜி எல்லாம் என்னவா அப்பியர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அப்பியர் ஆகும். சரி, அப்போ இனிஷியலாக இந்த ஆல்பா பார்ட்டிகளுக்கு கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன உங்களுக்கு? EK is equal to half mv ஸ்கொயர். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம். இதில் m என்னன்னு கேட்டிங்கன்னா, mass of the alpha particle. இல்ல v என்னன்னு கேட்டிங்கன்னா, velocity of the alpha particle. இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி, அதாவது ஆல்பா பார்ட்டிகளோட இந்த கைனடிக் எனர்ஜி இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் வந்த உடனே 0 ஆகிடும், அது டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் அது என்னவா மாறிடும் உங்களுக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இது இப்போ அப்பியர் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? EP. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, 1/4 epsilon naught multiplied by q1 multiplied by q2 divided by r. So நான் இங்க இதை நோட் பண்ணிடுறேன். EK னா என்னது உங்களுக்கு? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகிள். இது வந்து ஆல்பா பார்ட்டிகிளோட கைனடிக் எனர்ஜி. EP என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகிள் இல்லைங்களா? ஓகே, இப்போ நான் இதை இங்கே நோட் பண்ணிட்டேன். இதில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா Q1 Q2 இருக்குது. அப்போ Q1ன்றது சார்ஜ் 1, Q2ன்றது சார்ஜ் 2. இதில் 2 சார்ஜ் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அப்போ Q1 யாரோட சார்ஜாக இருக்கும்? ஆல்பா பார்ட்டிகளோட சார்ஜாக இருக்கும். Q2 வந்து இந்த நியூக்ளியஸோட சார்ஜா இருக்கும். சரி, இப்போ ஆல்பா பார்ட்டிகல்னா என்னது? ஆல்பா பார்ட்டிகல்னா ஹீலியம், ஹீலியத்தோட
அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. அதாவது அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா total number of protons present inside the nucleus of any atom. அப்போ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ ஹீலியத்தோட நியூக்ளியஸ்ல மொத்தம் 2 புரோட்டான்ஸ் இருக்கும். ஒரு புரோட்டானோட சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா +e. அப்போ total charge of the alpha particle என்னவா இருக்கும் உங்களுக்கு? அதில் total number of protons 2 இருக்கும். அதை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? சார்ஜ் ஆஃப் 1 proton e ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நம்மளுக்கு இங்க q1, அதாவது q1 தான் என்னது உங்களுக்கு? சார்ஜ் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல். அதில் மொத்தம் 2 புரோட்டான் இருக்கும். ஒரு புரோட்டானோட சார்ஜ் ஈனா அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து 2e இருக்கும். therefore q1 is equal to 2e. q2 is nothing but the charge of the nucleus of any atom. இப்போ எனி ஆட்டம்ன்றதுனால நமக்கு எந்த ஆட்டம் கன்ஃபார்மாக தெரியல. அப்போ எனி ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் நம்ம எப்படி எழுதுவோம்? z. z is the atomic number of any atom. அப்போ இந்த z ன்றது என்ன சொல்லுதுன்னா total number of protons present in the nucleus of any atom. அப்போ total number of protons into charge of 1 proton e. இது வந்து q2. இங்க epsilon naught அது என்னன்னு கேட்டிங்கன்னா permittivity of free space. permittivity of என்ன வரும் உங்களுக்கு? free space. அதாவது the ability of vacuum or free space to allow the maximum number of electrostatic field lines. அதாவது ஒரு வேக்யூமோ ஃப்ரீ ஸ்பேஸோ எவ்வளோ ஈஸியாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பாஸ் பண்ண அலோவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த permittivity of free space epsilon naught. சரி, இங்கே r என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் distance of closest approach. அது என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு r becomes r naught. இப்போ நான் EPயில் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இந்த எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதில் ஃபார்முலா 1/4 epsilon naught multiplied by q1. q1 என்ன உங்களுக்கு? 2e multiplied by q2. அது ze divided by r என்ன ஆச்சு உங்களுக்கு? r naught. அதாவது distance of closest approach. இது என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ at the distance of closest approach அந்த ஆல்பா பார்ட்டிகிளை நீங்கள் டுவர்ட்ஸ் the center of the nucleus டைரக்ட் பண்ணும்போது r naught, அதாவது from the center of the nucleus இருந்து r naught என்ற டிஸ்டன்ஸில், அதுதான் distance of closest approach. அதாவது அந்த distance of closest approachல, அதாவது அந்த r naught என்ற டிஸ்டன்ஸில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா kinetic energy of the alpha particle will appear as electrostatic potential energy. அதாவது kinetic energy 0 ஆயிடும். அது அப்படியே என்ன appear ஆகும் உங்களுக்கு? electrostatic potential energy appear ஆகும். அதுதான் என்ன எழுத போறேங்க? at the distance of closest approach. at the distance of closest approach என்ன நடக்குது உங்களுக்கு? the kinetic energy of the alpha particle appears as electrostatic potential energy. அதாவது ek is equal to ep. kinetic energy எல்லாம் அப்படியே உங்களுக்கு பொட்டன்ஷியலா மாறிடும். இங்க ek நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னன்ட்டு 1/2 mv square is equal to ep. ep நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்ட்டு 1/4 pi epsilon naught multiplied by 2 into z into e into e square. அப்போ 2 z e square divided by r naught. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க போறது distance of closest approach. அதாவது r naught கண்டுபிடிக்க போறீங்க. r naught டினாமினேட்டர்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் கொண்டு போங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? r naught is equal to ரைட் ஹேண்ட் சைடுல 1/4
4 pi epsilon naught அப்படியே வச்சிருங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் இருக்க 2 நியூமரேட்டர் கொண்டு போங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 2s are 4, z இருக்கு, e ஸ்கொயர் இருக்கு. ஏன்னா இந்த 2 ஓட மல்டிப்ளை 4 ஆயிடுச்சு. இந்த z அப்படியே வந்துச்சு, இந்த e ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு. இந்த r நாட் நியூமரேட்டர் போயிடுச்சு. இப்போ mv ஸ்கொயர் இருக்கு, அது இங்க டினாமினேட்டர் வரப்போகுது பை mv ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 by 4 pi epsilon naught into 4z e square by mv square அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, an alpha particle is projected with an energy of 4 million electron volts directly towards a gold nucleus. Calculate the distance of its closest approach. Atomic number of gold is equal to 79 and atomic number of alpha particle is equal to 2. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எவ்வளவு எனர்ஜியோட ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் என்ற எனர்ஜியோட டைரக்ட்லி டுவர்ட்ஸ் கோல்ட் நியூக்ளியஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ நம்மள வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. கோல்டோட அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகளோட அட்டாமிக் நம்பரையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எனர்ஜி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆல்பா பார்ட்டிகளை. அதுதான் இந்த 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தான் இந்த ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி. அப்போ நம்ம இங்க கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகிள் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகிளை நம்ம என்னென்னு எழுதலாம்னு கேட்டிங்கன்னா ஈகேன்னு எழுதலாம். அந்த ஈகே தான் 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இப்போ இந்த மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் நம்ம வெறும் எலக்ட்ரான் வோல்ட்ஸாக மாற்றிடுவோம். ஸோ ஈகே இஸ் ஈக்குவல் டு 4 மல்டிப்ளைட் பை 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இப்போ இது வெறும் எலக்ட்ரான் வோல்ட்ஸாக மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அதுக்கான ஜூல்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு எலக்ட்ரான் வோல்ட் நம்ம ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிங்கன்னா 1.6 மல்டிப்ளைட் பை 10 to the power of minus 19 joules. ஸோ ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.6 மல்டிப்ளைட் பை 10 to the power of minus 19 joules. இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மல்டிப்ளைட் பை 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருக்குதுங்க. அப்போ இது அப்படியே நம்ம ஜூல்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ இந்த 4 மல்டிப்ளைட் பை 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட்ஸை நீங்க 1.6 மல்டிப்ளைட் பை 10 to the power of minus 19 ஜூல்ஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படியே ஜூல்ஸா மாறிடும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க EK is equal to 4 multiplied by 10 to the power of 6 multiplied by 1.6 multiplied by 10 to the power of minus 19 joules. இப்போ இது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா EK is equal to 4 times 1.6 is nothing but 6.4 multiplied by 10 to the power of minus 19 into 10 to the power of 6. Powers நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 10 to the power of minus 13 joules. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட், இப்போ நீங்க kinetic energy of the alpha particle in terms of joules ல கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லைங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா நாம இந்த kinetic energy நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்குன்னா distance of closest approach நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைங்களா. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு distance of closest approach வந்து இப்போ தான் டெரைவ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அதனால நம்மளுக்கு distance of closest approach என்னன்னு தெரியும்னா R0 is equal to 1 by 4 pi epsilon naught times 4ze square divided by mv square. இதுதான் distance of closed approach ஓட ஃபார்முலா. நான் இப்போ தான் இதை டெரைவ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. R0 is equal to நம்ம இதை எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 1 by
4 pi epsilon naught multiplied by 2ze square divided by 1 by 2 mv square. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 by 2 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா 2 2s are 4ze square. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் 4ze square. ஸோ இந்த 4ze square அப்படியே எழுதியிருக்கேன் 2ze square divided by 1 by 2 mv square எழுதியிருக்கேன் நான் ஆக்சுவலாக இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். அதாவது மேலே 4ze square அதை 2ze square மாற்றிட்டு இங்கே வெறும் mv square போடாமல் ஒரு half மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இந்த half அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இது இந்த 2 இருக்கும். இந்த 2 ஓட மல்டிப்ளை 4ze square மாறிடும். கீழே அந்த mv square அப்படியே இருக்கும். ஸோ நான் இந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே r0 எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 1 by 4 pi epsilon naught multiplied by 2ze square divided by 1 by 2 mv square. That is half mv square nothing but kinetic energy. அப்போ நம்ம அதை சிம்பிளாக ek நம்ம எழுதிடலாம். இதை அதனால தான் இந்த நான் 4 என்ன பண்ண உங்களுக்கு இங்கே 2 போட்டு கீழே வந்து ஒரு 1 by 2 போட்டேன். ஏன்னா இது வந்து நான் மாறிடுது உங்களுக்கு டினாமினேட்டர் உங்களுக்கு kinetic energy மாறிடுது. நம்மளுக்கு ஏன் நான் கொஸ்டினில் டேரக்டாகவே kinetic energy கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அந்த 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தான் நான் ஜூல்ஸா கன்வெர்ட் பண்ணி 6.4 டைம்ஸ் 10 to the power of minus 13 ஜூல்ஸ் மாத்திட்டேன். அப்போ நம்ம டைரக்டாவே இங்க kinetic energy நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா r0 இப்போ நான் ஏற்கனவே சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் போட்டுக்கிறேன். அதுல 1 by 4 pi epsilon naught வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 9 times 10 to the power of 9 multiplied by இங்க 2 அப்படியே போட்டுங்க multiplied by z வந்து atomic number of gold. இங்க atomic number of gold என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 79. அப்ப இங்க நீங்க 79 போட்டுருங்க. அதே மாதிரி e is nothing but charge of a proton. அது என்ன போடுறீங்கன்னா multiplied by 1.6 into 10 to the power of minus 19 the whole square. ஏன்னா இங்க e square இருக்குது. அப்போ charge of protonக்கு நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிடுறேன். whole thing divided by ek. இப்போ நம்மளுக்கு ek மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அந்த ek தான் 6.4 into 10 to the power of minus 13. 10 to the power of minus 13. இப்போ நீங்க இதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா r0 is equal to 5.688 multiplied by 10 to the power of minus 14 meters. அதாவது 5.688 multiplied by 10 to the power of minus 14 meters நம்மளுக்கு distance of closest approach கிடைக்கும். ஏன்னா r0 டிஸ்டன்ஸ், அதனால தான் யூனிட் வந்து நான் மீட்டர்ஸ்னு எழுதுறேன்.